அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பொதுறிவு வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பொதுறிவு வினாக்கள் தான் பார்க்குறோம். சரிங்களா, இது எல்லாமே 2022 பிசி டெஸ்ட் சீரீஸில் கொடுத்த கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். பூமியில் வரையப்பட்டுள்ள மொத்த அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 360 கோடுகள் தான் பூமியில் மொத்தமாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள். சரிங்களா, இதுவே பூமியில் வரையப்பட்டுள்ள மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 181. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் பரப்பளவு அப்படின்னு சொல்லும்பொழுது 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். கிரீன்விச் தீர்க்க கோடு என்பது 0 டிகிரி தீர்க்க கோட்டை அடிப்படையாக கொண்டது. லண்டன் மாநகரத்தின் வழியே செல்லுகிறது. சரிங்களா, நம்ம இந்தியாவில் இந்திய திட்ட நேரம் அப்படின்றது 82.5 டிகிரி கிழக்கு கடகரேகை அடிப்படையாக கொண்டு நம்ம திட்ட நேரத்தை கணக்கிடுறோம். சரிங்களா, இது மிர்சாப்பூர் வழியே போகுது. மிர்சாப்பூர் அப்படின்ற நகரத்தின் வழியே போகுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலைகள் அப்படின்றது தான். மற்றது எல்லாமே புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல மழை காடுகளை தான் நம்ம உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வளங்களை பாதுகாக்கும் முறைகளில் பொருந்தாதது ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. 9th புக்கில் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு புவியியல்ல. அப்போ மறுத்தல், ரிஃப்யூஸ் அப்படின்றது தான் இதில் பொருந்தாததாக இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை வளமாக மாற்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலம் தான் ஒரு பொருளை வளமாக மாற்றுவதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூயஸ் கால்வாய் அப்படின்றது தான் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மவுண்ட் சின்ராம் அப்படின்றது தான். சரிங்களா, மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ராம் தான் உலகத்திலேயே அதிக மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம் தான் ஆசியாவின் உயர்ந்த சிகரம். இது உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். உலகின் 3வது துருவம் என்று அழைக்கப்படுவது திபேத் பீடபூமியை தான் நம்ம சொல்கிறோம். திபேத் பீடபூமி தான் உலகின் 3வது துருவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின். உலகின் தாழ்வான பகுதி எது அப்படின்னா சாக்கடல் அப்படின்றது தான் உலகின் தாழ்வான பகுதியாக இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தோனேஷியா அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுனா முப்பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். சீனாவில் இருக்குது இது. சரிங்களா, முப்பள்ளத்தாக்கு அப்படின்றது தான் சீனாவில் இருக்குது. முப்பந்தல்னு சொன்னோம்னா பெருங்குடி முப்பந்தல். சரிங்களா, காற்றாலை பண்ணை அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. அது வேறு, இந்த முப்பள்ளத்தாக்கு வேறு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூப அல்காலி பாலைவனம் அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பிய காலநிலையும் பிரிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படின்றது தான் உங்களுக்கு மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பிய காலநிலையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். பூமியின் மேலேட்டில் காணப்படும் தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியின் மேலேட்டில் உங்களுக்கு சியால் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சிலிக்கான் ப்ளஸ் அலுமினியம் இது ரெண்டுமே காணக்கூடியதாக தான் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் மேலேட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹோமோரோவிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பூமியின் மேலேட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இதுவே பூமியின் கருவத்தையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடியதாக இருப்பது எதுனா வெய்சர் குட்டன்பெர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். பூமியின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இது ரெண்டுமே ஆன்சர் தான் உங்களுக்கு. சரிங்களா, இது அக்யூரேட்டான வேல்யூ, இது ஒரு அப்ராக்சிமேட்லியான வேல்யூ. சரிங்களா, ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அப்போ 6371 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் கொள்ளளவில் அதிகமாக காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவசம் அப்படின்றது தான். சரிங்களா, கவசம் அப்படின்றது தான் ரொம்ப அதிகமாக காணக்கூடியது. 84% இந்த கவசம் அப்படின்றது தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின். நிலநடுக்க அலைகளில் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சரியாக உங்களுக்கு கொடுக்கலப்பா. பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இதில் இந்த 3 அலைகளும் வரும். பொருந்தாத ஒரு அலை ஏதாவது கே அலை, எம் அலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வரும். சரிங்களா, பூமியின் நிலநடுக்க அலைகள் அப்படின்னு சொல்லும்போது எஸ், எல், பி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் சுனாமி எப்போ தோன்றியது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்திய பெருங்கடலில் சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 26. சரிங்களா, டிசம்பர் 26, 2004 தான் உங்களுக்கு சுனாமி ஏற்பட்டிருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்தமானில் காணப்படும் எரிமலை தீவு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேரான் தீவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எது? பேரான் தீவில் காணக்கூடிய எரிமலை தான்.
அடுத்த கொஸ்டின் உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெரினா கடற்கரை அப்படின்றது தான். அப்போ உலகின் மிக நீளமான முதல் கடற்கரை எது? மியாமி கடற்கரை. அடுத்த கொஸ்டின் பழவேற்காட்டு ஏரி எந்த மாநிலத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேரளாவில் காணப்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவிப்பார். டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசரும் அந்த குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின் நிக்கல் இரும்பு காணப்படும் அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது நைஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ், அதாவது நிக்கல் மற்றும் இரும்பு காணக்கூடிய அடுக்காக இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக மக்கள் தொகை நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை தினம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை கூறியவர் யார் அப்படின்னா ஏவி டைசி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கோல்கொண்டா கோட்டை காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் தான் அந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்றது காணப்படுது. சரிங்களா? காக்கத்திய மன்னர்களால் கட்டப்பட்டது தான் அந்த கோல்கொண்டான் கோட்டை. புகழ்பெற்ற வைர சந்தையாக திகழ்ந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் அரசர்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷாஜகானை தான் நம்ம உலகின் அரசர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் முப்பந்தல் காற்றாலை பண்ணை காணப்படும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் முப்பந்தல் காற்றாலை பண்ணை அப்படின்றது காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டார்ஜிலிங் மலைவாழிடம் காணப்படும் மாநிலம் எது அப்படின்னா உங்களுக்கு மேற்கு வங்காளத்தில் தான் காணப்படுது. சரிங்களா? டார்ஜிலிங் மலைவாழிடம். அடுத்த கொஸ்டின் காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் வந்து காணப்படுது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அபுதா கடற்கரை எங்கே காணப்படுதுன்னா கோவாவில் காணப்படுது. தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லி வெள்ளையங்கிரி மலையை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்றவர் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜசிம்மன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்த கொஸ்டின் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது தான் இந்த காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திமா பிவி அப்படின்றவங்க தான் உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி. அடுத்த கொஸ்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜிஎஸ்டி அப்படின்றது எவ்வகையான வரி அப்படின்னா மறைமுக வரி. சரிங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமான வரி, சரிங்களா, வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் சுருளி நீர்வீழ்ச்சி காணப்படும் இடம் தேனி மாவட்டத்தில் தான் அந்த சுருளி நீர்வீழ்ச்சின்றது காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊட்டி அப்படின்றது தான் மலைகளின் ராணின்னு சொல்கிறோம். கொடைக்கானலில் வந்து நம்ம மலைகளின் இளவரசின்னு சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ரிவிஷனை நல்லா பலப்படுத்தும். சரிங்களா? எக்ஸாம் நெருங்கிடுச்சு. தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய கனவை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா.